வந்துட்டு கதவை தட்டி தட்டி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. இவனுக்கு அடி வாங்கின உடனே பயங்கர கோவம் வந்துட்டு ஹீரோயினை போட்டு செம்மையா கண்ணா பின்னான்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் அங்க கத்துற சவுண்ட் வந்து நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினோட அண்ணங்காரனுக்கும் நல்லாவே கேட்டுடுது. 2 பேருமே வந்துடுறானுங்க. உள்ள கதையை உடைச்சு பார்க்கும் போதுதான் ஹீரோயினை அவன் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தெரியுது. அவ்வளவுதான், இந்த சீனை பார்க்கும் போது ஊருக்கு அண்ணங்காரன், அது மட்டும் இல்லாம ஆசையா லவ் பண்ற லவ்வர் எப்படி இருக்கும். அவ்வளவுதான், அண்ணங்காரன் ஃபர்ஸ்ட் போயிட்டு அவனை போல காட்டுறான். அண்ணங்காரனுக்கு கொலை வெறி ஆயிடுது. என் தங்கச்சி மேலையோட கையை வச்ச அப்படின்னு அவன் மூஞ்சி முகரையெல்லாம் பேத்து எடுத்துட்டான். ஹீரோயின் ஓடி வந்து ஹீரோ கிட்ட நான் பயந்துட்டேன் தெரியுமா, நீங்க யாருமே வரமாட்டீங்களோன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழறா. ஆனா அண்ணா வந்துட்டு அவருக்கு எதுவுமே கேட்கல, ஒண்ணுமே புரியல. அவர் வந்து அன்ஸ்டாப்பபிளா அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மேல இவனால மட்டும் இல்ல, இவன் குடும்பத்தாலேயே வந்து தலை நிமிர்ந்து நடக்க முடியாத அளவு நான் பண்ணிடுறேன், நீ விட்டுரு போதும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். இல்ல அவதான் என்ன கூப்பிட்டா, ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவன் நடிக்கிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு உளர ஆரம்பிக்கிறான். ஹீரோ செம்ம கடுப்பாகிறான். இதுக்கு மேல நீ வாயகே திறந்த உன்னை நானும் சேர்ந்து பொழந்து எடுத்துட்டு வேண்டாம், அதுக்கப்புறம் உயிர் இருக்காது அப்படின்னு சொல்றான் ஹீரோ. கரெக்டா இப்பதான் அந்த இடத்துக்கு மோயாங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பாக்குறாங்க. எங்க நடக்கிறத பார்த்த உடனே வந்துட்டு எல்லாரும் ஐயோ என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து பதறி போயிடுறா. சார்மிதான் வரும்போதே பாத்தியா மோயங் உன் ஆள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்றா. அவளுக்கு வந்து தெரியல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்த பிறகுதான் அட பாவிடே, ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சது, அந்த சான்ஸை உருப்படியா நீ பண்ணாம இப்படி சொதப்பிட்டியடா அப்படின்னு சொல்லி பாக்குறா. ஹீரோயினும் வந்து ஹீரோ கிட்டேயே இருக்கா. ஹீரோவும் வந்துட்டு ஹீரோயினை அப்படியே சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கானா. இதை பார்க்கும்போது அண்ணங்காரனுக்கு லைட்டா அப்படியே கொஞ்சமா கொழுந்து விட்டு வயிறு எரிய ஆரம்பிக்குது. இவன் என்னடா கையை பிடிச்சிட்டு இருக்கான். சரி ஓகே, அவனுக்கும் நமக்கும் ஒரே வயசு, 8 வயசு 9 வயசு வித்தியாசம் இருக்கு, கண்டிப்பா அவன் அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கிறான். தங்கச்சி பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போ, நான் வந்து இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு இவன் மேல கேஸ் கொடுத்துட்டு தான் வருவேன், ஆனா தங்கச்சி பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் அண்ணங்காரன். ஹீரோவும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். பாவம் பேபிமா ரொம்ப பதட்டத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இதுதான் சான்ஸ்ன்னு அலேக்கா தூக்கிட்டாரு. எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ உடனே டக்குன்னு தூக்கிடுறாங்கப்பா இந்த சைனா நாடகத்துல இருக்க பையனுங்கெல்லாம். இதை பாக்குற மாயாங்குக்கு செம்மையா கோவம் வருது. இவன் என்னடா நடுவுல வந்து இப்படி அலேக்கா தூக்கிட்டு போயிட்டான் ஏன் ஆளுன்ற மாதிரி பாத்துட்டு இருக்கான். அதோட ஹீரோயினை வீட்டுக்கு கொண்டு போய் படுக்க வைக்கிறான். ஆனா ஹீரோயின் தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாத, நீ இங்கேயே உட்காந்துட்டு இருக்கியா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றா. கண்டிப்பா நான் இங்க இருந்து எங்கேயுமே போக மாட்டேன், நீ ரிலாக்ஸா தூங்கு, நீ எழுந்துக்கிற வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான். நைட் எல்லாம் ஹீரோயின் வந்துட்டு